கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 4:6 இவ்விதமாக சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆம், என் அன்பு தேவ ஜனமே, அநேகர் நம்மை புகழும் போது, அநேகருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி, இது என்னால் உண்டானதல்ல, அநேகர் என்னோடு கூட கைகோர்த்து எனக்கு உதவி செய்ததினால் இப்படிப்பட்ட காரியத்தை ஜெயமாக இந்த பூமியிலே முடிக்க எனக்கு முடிந்தது என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி பேசுவது வழக்கமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று வித்தியாசமானவர்களாக, சற்று ஒருபடி மேலானவர்களாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சில நேரங்களிலே முழுமையாக புகழ்ச்சிக்கு நாம் பாத்திரவான்களாக எண்ணப்பட்டாலும் அந்த புகழ்ச்சியை மற்றவர்கள் நமக்கு கொடுக்காதபடி வேறு சிலர் அந்த புகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்குள்ளாக தாழ்மை காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 4:10 இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இப்படிப்பட்ட பாதைகளிலே ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், லூக்கா 1:48 சொல்லுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இது முதல் எல்லா சந்ததிகளும் உங்களை பாக்கியவான்கள், பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தாழ்மையோடு இந்த பூமியில் வாழ நீர் கொடுத்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உப்பால் சாரமேறினவர்களாக தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் பட்டணத்துக்கும் ஆசீர்வாதமான வாய்க்காலாக பிள்ளைகளை நீர் நிலைநிறுத்தி உருவாக்கி பயன்படுத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மலை மேலிருக்கிற பட்டணமாக, விளக்காக, வெளிச்சமாக தேசத்திலே நீர் பாக்கியவான்களாக இவர்களை நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் கம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென்.